மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி ஸ்டைலில் ஒரு காளான் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த காளான் குழம்பு எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம வறுத்து அரைச்சி போடுறது, அதனால் சூப்பராக மட்டன் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் காளான் குழம்பு வைங்க. காளான் சாப்பிடாதவங்க கூட காளான் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். என்னென்ன இன்க்ரீடியண்ட் எந்தெந்த அளவுன்னு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அதே மெத்தடில் போடுங்க. இந்த காளான் கிரேவி காளான் குழம்பு சூப்பராக வருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் பார்க்க முடியும் உங்களால். இப்போ நான் 2 பாக்கெட் காளான் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பிளேட்டில் ஆனியன், சின்ன வெங்காயமும் தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கையளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுலில் தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக ஹாட் வாட்டர் ஊற்றிருக்கேங்க. சுடு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். ரொம்ப சூடு வேண்டாம். ஒரு மிதமான சூட்டில் இந்த காளானை உப்பு போட்டு உள்ளே போட்டுக்கோங்க. ஏன்னா அது மேலே கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அழுக்கு எல்லாம் போகணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து மேலே இருக்கிறத லேசாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அதிலெல்லாம் போயிடும். நல்லா ஒயிட் கலரில் வந்துடும். அதுக்காக தான். இப்போ அதை ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அப்படியே ஊறினா அதில் உள்ள அழுக்கெல்லாம் தனியாக அப்படி கலராக வந்துடுங்க. அப்புறம் நம்ம கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது வெந்நி தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அது லேசாக ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு கடாயில் நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி விட்ருக்கேன். ஏன்னா வத்தலுக்கு மட்டும்தான், மிளகா வத்தல் போட்டு வறுக்க போகிறோம், அதுக்கு மட்டும்தான் தேவை. அதனால தாங்க ஸ்ப்ரே பண்ணேன். 4 வத்தல் சேர்த்துக்கலாம். நம்ம மிளகா பொடி சேர்ப்போம் அதனால். இப்போ பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஜாவித்திரி சேர்த்துருக்கேங்க. போதும், அந்த மசாலா போதுமானது. இப்போ லேசாக பெரட்டினா போதும். அது எண்ணெயில் ரொம்ப கருக வறுக்கணும்னு இல்லைங்க, லேசாக பெரட்டினா போதும். இப்போ அந்த கடாயில் லேசாக சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகா சேர்த்துருக்கோம், மிளகா பொடி வேறு கொஞ்சம் சேர்ப்போம். அதனால 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகோட ஃப்ளேவர் செம்மையாக இருக்குங்க. மிளகை மிஸ் பண்ணாதீங்க. மிளகு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஆனால் வறுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுக்கணுங்க. இப்போ அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு தனியா, இந்த டிஷ்ஷுக்கு இதுதாங்க ஹைலைட்டு. இந்த தனியாவை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. இந்த வறுக்கிற இன்க்ரீடியண்ட்டை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்திங்கன்னா நல்லா வரும். நீங்கள் வேகமாக ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டிங்கன்னா மேலே கருகிரும். ஆனால் டிஷ்ஷுக்கு நல்லாவே இருக்காதுங்க ஃப்ளேவரு. இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டு அதை குழம்புல அரைச்சி போடுறப்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு இன்க்ரீடியண்ட்டும் வறுக்கும்போது இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறப்ப ரொம்ப பொறுமையாக ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காயில் பின்னாடி இருக்கிற ஓடை மட்டும் நான் எடுத்துட்டு, அந்த ப்ரௌன் கலர் தொலியை எடுத்துட்டு, வெறும் தேங்காய் ஒரு கையும், கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அது நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்கள், காளானில் அந்த அழுக்கு தண்ணி ஃபுல்லாக எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள். இதை இன்னும் 2 டைம்ஸ் கழுவிட்டு நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா வந்துருச்சு. அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த காளானில் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியண்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே ஒரு கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வெட்டி வச்சுருக்க ஆனியனை நீட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயமே முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா பெரிய வெங்காயம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அது லைட்டாக இனிப்பாக இருக்கும். இது சேர்த்துக்கோங்க, ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த குழம்புக்கு. இந்த மாதிரி ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது அடியில் சட்டியில் லேசாக ஒட்டுற மாதிரி இருக்குங்க. அந்த பதம் வந்ததுக்கப்புறம் அடுத்ததை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளியை நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறதுனால வேகமாக வதங்கிடுங்க. அதனால தான் இப்போ நான் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாக வதங்கிடும். அதுவும் நல்லா வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரணும். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடியும், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடியும் நான் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டு வதக்குங்க. சீக்கிரமாக வதங்கிடும். அந்த மிளகா பொடி ஃப்ளேவர் எல்லாமே இந்த தக்காளியோடு சேர்த்து இறங்கிடும். அதுக்காக தான் இப்போ அதை போட்டு, இப்போ தக்காளி கூட அந்த மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கி மசிச்சிட்டேன் பாருங்கள். அந்த தக்காளி நல்லா மசிஞ்சே போச்சு. அந்தளவுக்கு தக்காளி வதங்கிருச்சு. இப்போ நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் பொடி போட்டு கிளறி வச்சுருக்க காளானை அது கூட சேர்த்துக்கலாம்.
காளான் கொஞ்சம் வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த தக்காளி இதில் இந்த உரப்பு இந்த புளிப்பு எல்லாமே இது கூட கொஞ்சம் லேசாக சேரும். அதுக்காக இப்போ இதை போட்டு 2-3 பெரட்டிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ நான் அந்த காளானில் மஞ்சப்பொடி போட்டு கிளறி வச்சுருந்ததை இது கூட சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து 2-3 டைம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே இந்த காளானோடு சேர்ந்து நல்லா ஒட்டுக்கா ஒரே மாதிரி கிளறி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு உங்களுக்கு காளான் கிரேவியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் தண்ணி எதுவும் கலக்க வேண்டாங்க. அப்படியே நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துட்டிங்கன்னா அதுதான் காளான் கிரேவி. இப்போ காளான் குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி எவ்வளோ வேணுமோ நிறையா சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நிறையா தண்ணி இழுக்குங்க. அதனால் இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்சியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வேக விட்டு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. 10 நிமிஷம் ஆன உடனே இந்த மாதிரி ஒரு வாட்டி எடுத்து கிளறி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், குழம்பே ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாக இருக்குங்க. நீங்கள் மட்டன் குழம்பு சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் என்னென்ன இன்க்ரீடியண்ட்டு போடுறீங்கிறதையும் அதை எப்படி வறுக்குறீங்கிறதுல தான் இந்த குழம்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த குழம்பு வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை கொஞ்சமாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளுக்கு மட்டன் குழம்பு மாதிரியே ஒரு சூப்பராக ஒரு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காளான் வெந்துருச்சான்னு மட்டும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். எப்பயுமே செக் பண்ணிட்டு எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னா டிஷ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம்.